நம்ம வாங்குற சம்பளத்தை வச்சு நம்ம வாழ்றதே பெரிய விஷயம். இதுல கல்யாணம் காட்சி குடும்பம் குட்டின்லாம் வந்து வச்சுக்கிறவெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து திருமணம்ங்கிற அந்த நிறுவனமே வந்து பல நாடுகள்ல அழிஞ்சுக்கிட்டு ஒரு வகையான லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கிறது. அப்ப இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னாக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ அமைப்பு முறைங்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச வாழ்க்கையை கூட ஒரு வாழ்க்கைனாக்க ஒரு மனுஷன் அவன் பிறந்து வளர்ந்து படிச்சு அவன் ஒரு வேலைக்கு போய் அவன் வந்து வேறொரு பொண்ணை திருமணம் முடித்து அது கூட வாழ்க்கை நடத்தி அவனுக்கு குழந்தை குட்டிகள் இந்த மாதிரி வந்து பெரிய ஆகா ஓகோன்னு இல்லை, குறைந்தபட்சம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை கூட வந்து உத்தரவாதம் பண்ணல. உத்தரவாதம் பண்ணாதனாலதான் வந்து இது எதுக்கு நம்ம வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு ஆள் சந்தோஷமா வாழ முடியுமா? சரி வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மனநிலை, ஒரு பிடிப்பற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு சமூக உணர்வற்ற இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு அது மேலையும் வந்து பல்வேறு தாக்குதல்கள் வந்துகிட்டு இருக்கு. தாக்குதல்கள் ஏன் வருது? யாரும் ஆட்சியாளர்கள் வந்து தாக்குதல்களை தொடுக்கிறது இல்லை, இருக்கக்கூடிய அமைப்பு அது வந்து தாக்குதலை தொடுக்குது. எப்படி தொடுக்குதுன்னு சொல்லி சொன்னாக்க முதலாளித்துவ உற்பத்தி முறைங்கிறது வந்து ஒரு சராசரி லாபத்துக்காக உற்பத்தியை நடத்தக்கூடிய ஒரு முறை கிடையாது. அதிகபட்ச லாபம் கிடைக்கிறதுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதைத்தான் வந்து செய்வாங்க. அப்ப அதிகபட்ச லாபம்னு சொல்லிட்டு வந்து கிடைக்கணும்னாக்க என்ன செய்யணும்? அதாவது வேலை செய்யறவங்கள்ட்ட இருந்து வந்து அவங்களுக்கு சாப்பாடு இது மாதிரி விஷயங்களுக்கு தவிர வேற எந்த சம்பளமும் எந்த பணமும் கொடுக்காம எல்லாத்தையும் லாபமா சம்பாதிக்கும். இந்த போக்கு முன்னாடி இல்லாம இருந்ததுக்கும் இப்ப பெருசா இருந்துகிட்டு இருக்கிறதுக்குமான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க முன்னாடி இந்த போக்கு மட்டுப்பட்டு இருந்ததுக்கான காரணம் இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு மாற்றான ஒரு சோசலிச உற்பத்தி முறைங்கிறது வந்து இருந்துச்சு. சோசலிச முகாம்ங்கிறது வந்து இருந்த வரைக்கும் வந்து இருந்துச்சு. அப்ப வந்து நம்ம இவனை ரொம்ப வந்து வேலைக்கு ஏடு கசக்கி பிழி தூக்கி எரி அப்படிங்கிறது மாதிரி வந்து சுரண்டம்னு சொல்லி சொன்னாக்க இந்த நீ சொல்ற இந்த ஜனநாயகம்ங்கிற இந்த ஏமாற்று வேலையே வேணாம் சாமி, இந்த சோசலிசம் வந்து ஒரு நல்ல அமைப்பு மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு வந்து அதை தேர்ந்தெடுக்க வந்து தொழிலாளர்கள் எத்தனித்திருவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. அந்த அச்சத்தின் விளைவா வந்து தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை வந்து இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு வந்து உக்கிரமாகவும் கடுமையாகவும் அவங்க வந்து அன்னைக்கு எடுக்கிறத வந்து யோசிக்கல. ஏன்னு சொல்லி சொன்னாக்க இந்த சோசலிச அமைப்புங்கிறது வந்து இருந்துச்சு. இப்ப அது இல்லாம போனோம்னா அவங்க பாட்டுக்கு வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இன்னைக்கு சரி இந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து இவ்வளவு பாதிப்புகள் வந்துகிட்டு இருக்கு, குடும்பம்ங்கிறதே வச்சிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு மனிதர்கள் தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க எப்படி அவங்க வந்து பொறுமையா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாக்க அப்படி பொறுமையா இருக்கிறது மாதிரி வந்து மீடியாக்கள் இது மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு கனவுத்தன்மை வாய்ந்த போக்கை அவங்ககிட்ட ஏற்படுத்துறாங்க. வேற எதுக்காகவும் வந்து வாலாட்டியும் வந்து இந்த மாதிரி டிவியை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி வந்து இருக்கணுங்கிறது மாதிரி வந்து ஒரு மனநிலைங்கிறது வந்து அவங்ககிட்ட வந்து உருவாக்கப்படுது. அப்படி ஒரு கனவு தொழிற்சாலைகளை உருவாக்கி அந்த மாதிரி ஒரு மனநிலையில வந்து அவங்கள வச்சு அப்படி ஒரு பக்கம் ஏமாத்துறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க அதிருப்தி வந்தாலும் கூட பரவலா மக்கள்கிட்ட தனித்தனியா ஏற்படக்கூடிய அதிருப்தி எல்லாமே வந்து அதாவே அங்கங்கேயே வெடிச்சு கிளம்பி எங்கேயுமே வந்ததா வந்து சரித்திரம் கிடையாது. ஏன்னா அப்படி ஒருத்தட்டையா வெடிச்சு கிளம்பிச்சுன்னு சொல்லி சொன்னாக்க ஆளும் வர்க்கத்துக்கு ரொம்ப ஈஸி, மூட்டை பூச்சியை நசுக்கிறது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் நசுக்கி போட்டு போயிடுவாங்க. அப்ப அதை பூரா ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து அமைப்புகள் வேணும். அப்படிப்பட்ட அமைப்புகளினுடைய தேவை வந்து தொழிலாளி வர்க்கம் வரலாற்று பூர்வமா தனது அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்ட விஷயம். அப்படி அமைப்பு வச்சாத்தான் நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஷ்டப்படுறவங்க பாடுபடுறவங்க அந்த மாதிரி வந்து யோசிச்சு கொண்டு வந்தது. இப்ப அது வந்து அதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க பொதுவா இந்த மற்ற அமைப்புகள்ல இருந்தது மாதிரி இல்லாம முதலாளித்துவ அமைப்புல மற்ற அமைப்புகள்ல இருந்ததெல்லாம் வந்து என்ன
மற்ற அமைப்புகள்ல இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு நில உடைமை அமைப்புலையோ ஒரு அடிமை சமூகத்திலேயோ இருக்கிறது என்னன்னாக்க, அடிமை சமூகத்தை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நில உடைமை அமைப்பு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அடிமை எஜமானனை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு நிலப்பரவு பவருக்கு வந்தான். அப்ப நிலப்பரவும் உடைமை வர்க்கத்தை சேர்ந்தவன், அவனும் உடைமை வர்க்கத்தை சேர்ந்தவன். அதே மாதிரி வந்து நிலப்பரவை தூக்கி எறிஞ்சிட்டு முதலாளி வந்து உடைமை வர்க்கமானான், இவனும் உடைமை வர்க்கம் தான். ஆனா தொழிலாளி வர்க்க அரசு அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, அது வந்து ஒரு சுயநல நோக்கோடு நான் உடைமை வர்க்கமாகணும்னு வர்றதில்லை. அந்த ஆட்சி முறை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்க வர்க்கங்களே இல்லாத ஒரு சூழ்நிலைங்கிறது வந்து வரணும். அப்ப ஒரு தன்னலத்தின் காரணமா வந்து கொதித்தெழுந்து அமைப்பு முறையை மாற்றக்கூடிய ஒரு போக்கு வராது. அப்ப தொழிலாளி வர்க்கத்துக்கு அந்த உணர்வுங்கிறது வந்து கொண்டு போகப்படணும். இப்படி இந்த வகையில சமூகம் மாறணும். அதிருப்தி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த அதிருப்தி எல்லாமே போகணும்னு சொல்லி சொன்னாக்க அதுக்கு ஒரே வழி இதுதான். என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இந்த அமைப்பை, இந்த சுரண்டல் அமைப்பை தூக்கி எறியணும். அதுக்கான காரணங்கள் என்னன்னு அவனுக்கு வந்து உணர்வு மயமாக்கணும். அப்படி உணர்வு மயமாக்குறதுக்கு வந்து அந்த திசை வழியில சிந்திக்கக்கூடிய அப்படிப்பட்ட சிந்தனைகளை ஒருங்கிணைத்து சாராம்சப்படுத்தி உழைக்கும் மக்களிடம் வைக்கக்கூடிய அமைப்புகள் வரணும். அப்ப இப்படிப்பட்ட அமைப்புகள் வந்து ஒரு தருணத்துல மிகப்பெரிய தலைவர்களை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளிகளையும் வந்து வழிநடத்தக்கூடிய தலைவர்களை வந்து உருவாக்குச்சு. அவங்க அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை வந்து வைத்தாங்க. உலக அளவுல வந்து வழிகாட்டியா வந்து அவங்க வந்து இருந்தாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னாக்க, அப்படிப்பட்ட போக்கு வந்து தொடர்ச்சியா வந்து நீடிக்கல. ஏன்னா அந்த உணர்வு மட்டம் தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப முதல்ல உருவான அந்த சோசலிச நாடு, சோசலிச முகாமை சேர்ந்த நாடுகள், இவங்க எல்லாமே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பிற நாடுகளும் இப்படிப்பட்ட முதலாளித்துவ நுகத்தடியில் இருந்தான விடுதலையை அவங்க வந்து சாதிக்கணுங்கிறதுக்காக அவங்களும் பாடுபட்டுருக்கணும். அவங்க பாடுபடலை. இப்படி பாடுபடாம இருக்கக்கூடிய ஒரு தலைமை வந்து வந்துருச்சு. அதுல ஏற்பட்ட தொய்வின் காரணமா அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு தொழிற்சங்க இயக்கங்கள் உள்பட எல்லாத்தையுமே முடமாக்கி இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது வந்து வந்திருக்கு. இப்பவும் நமக்கு வந்து ஆச்சரியம், இவ்வளவையும் தாங்கிக்கிட்டு வந்து மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் இனி அவங்க அவ்வளவுதான், இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வந்து உலக அளவுல யாருமே கிடையாது, அதனால வந்து எப்படி வேணாலும் இவங்களை சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம இவங்களை அடக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்து வந்துட்டாங்க. ஆனா அது வந்து இயற்கைக்கு புறம்பானது. எந்த ஒரு தாக்குதலும் அதற்கான எதிர்த்தாக்குதலை உருவாக்கவே செய்யும். எதிர்த்தாக்குதலுக்கான கூறுகளை வந்து உருவாக்கவே செய்யும். அந்த கூறுகளை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லாதப்ப ஒருங்கு திரட்டப்பட்ட விதத்துல இவங்க தொடுக்கக்கூடிய தாக்குதல் எதிர்கொள்ளப்படாது. அதுதான் நடக்குமே தவிர எதிர்வினையே இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்க முடியாது. அப்ப இப்ப என்ன ஆச்சுனாக்க, இந்த சோசலிச முகாம் இல்லாம போனோம்னா உலகத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள்னு சொல்லிட்டு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்த கட்சிகள் எல்லாமே வந்து பாராளுமன்றவாத கட்சிகள் ஆகி கம்ப்ளீட்டா தொழிலாளி வர்க்கத்தினுடைய அந்த பிடிமானத்தை வந்து இழந்து அவங்க வந்து வர்க்க அரசியல் பண்ணாம அரசியல் வர்க்கங்களோட கைகோர்த்துக்கிட்டு இது மாதிரி போன சூழ்நிலையில சமூகத்தை வழிகாட்டுறதுக்கு வந்து நன்கு சிந்தித்து வரையறுக்கப்பட்டு முன்வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் இல்லை, தலைமைகள் இல்லை. ஆனா அதிருப்தி இருக்கு, அதிருப்தி மாத்திரம் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த அதிருப்தி வந்து தனித்தனியா இருந்தா கூட நீங்க வந்து எங்களை ஒடுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டக்கூடிய விதத்துல இப்ப வந்து பல நாடுகள்ல வந்திருக்கு. எதை வச்சு வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாக்க, தகவல் தொழில்நுட்பம் அதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்பாடு பண்ணி தந்திருக்கு. அதாவது கருத்து பரிமாற்றம் மீடியால மாத்திரம்தான் வரும் அப்படிங்கிற இருந்த நிலை மாறி இந்த இன்டர்நெட் இதெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி அது வந்து பெரிய அளவுல வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தொடங்கி இருக்கு.
இந்த விழிப்புணர்வின் காரணமாகத்தான் வந்து உலக வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்த்து சியாட்டில் வந்து மிகப்பெரிய போராட்டம்ங்கிறது வந்து நடந்துச்சு. முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் அது வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்ப இப்ப அதுதான் வந்து வைப்ரண்டா இருக்கு. அப்ப அதுல வெல்வர்ஸ்டா இருக்கக்கூடியவங்க வந்து மத்திய தர வயதை கடந்தவங்களோ வயதானவங்களோ பெருமளவுக்கு இல்லை. பட் இதுல நிறைய வந்து இந்த ஆன்லைன் இதுல வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கவங்க என்னன்னாக்க யங்ஸ்டர்ஸ், ஒரு 18 வயசுல இருந்து வந்து 35 வயசு இதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க தான் இதுல ரொம்ப தீவிரமா வந்து இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க இவங்கிட்ட ஒரு கருத்தொற்றுமை ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய கருத்தொற்றுமை வந்து எப்படிப்பட்டதா இருக்கு, அந்த கருத்துக்கள் வந்து அப்படி உருவாகக்கூடிய கருத்துக்கள் சமூகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய கருத்துக்களா இருக்கா அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த பின்னணியில தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க ஆன்லைன் மூலமா ஒன்று திரட்டப்பட்டவங்களுடைய இயக்கங்கள் குறிப்பா வந்து பங்களாதேஷ்லயும் நேபாள்லயும் பெரிய அளவுக்கு சமீபத்துல நடந்திருக்கதை வந்து பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க இலங்கையில நடந்தது வந்து சற்றே வித்தியாசமானது. என்னன்னு சொல்லி சொன்னாக்க அங்க மக்களினுடைய வாழ்க்கையின் மீதே பெரிய தாக்குதல் வந்து வந்துச்சு. அதாவது உலக வங்கி, IMF இதுல எல்லாம் கடனை வாங்கி அந்த கடனை வந்து நான் நகர அழகுபடுத்துறேன், பெரிய ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட்சி செய்த குடும்பங்கள் கொள்ளையடிச்சு எக்கச்சக்கமான கடனை வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாம, அப்படி திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலைமைங்கிறது வந்து வந்தோன்ன இருக்கிற அந்நிய செலாவணியும் வந்து கடனை செலுத்துறதுக்கு வந்து போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா ஆயில் கூட வாங்க முடியாம, இலங்கையை பொறுத்தளவுல வந்து பல பொருட்கள் வந்து இறக்குமதி செய்த பொருட்களை வைத்து அவங்க வாழ முடியும். மருந்துகள் இது எல்லாமே வந்து வாங்கணும். இது எதுக்குமே பணம் இல்லாம அதே சமயத்துல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இயற்கை விவசாயத்தை பண்றோம்னு சொல்லிட்டு வந்து புதுமையா ஒரு அறிவிப்பை வந்து செஞ்சு உணவு உற்பத்தி சடனா குறைஞ்சு, அப்ப உணவுப் பொருட்கள் இறக்குமதிக்கும் வந்து பணம் தேவைப்படுது. அப்ப எல்லாத்தினுடைய விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, பெட்ரோலிய பொருட்களினுடைய உயர்வு, உணவுப் பொருட்களினுடைய உயர்வு, இது எதுவுமே கிடைக்காத நிலை. இதன் காரணமா வந்து பொது போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடிய நிலை. இது மாதிரியெல்லாம் வந்த ஒரு சூழ்நிலையில அப்பவும் அது வந்து ரொம்ப நாள் வந்து பேசாம தான் வந்து கிடந்துச்சு. அப்ப திடீர்னு ஒரு 40 பேர் இலங்கையில ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்து இதுக்கு எதிராக குரல் கொடுத்து முழக்கங்கள் எழுப்பினாங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த 40 பேர்ல வந்து நிறைய பேர் வந்து வழக்கறிஞர்கள். அப்ப அது பெரிய அளவுக்கு வந்து பெருகி அது மிகப்பெரிய போராட்டமா கிளம்பி அந்த போராட்டம் தான் முத வந்து ஆட்சியாளர்களையே வந்து நாட்டை விட்டு வந்து ஓட வைக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து உலகத்துக்கு காட்டின ஒரு போராட்டமா வந்து வந்துச்சு. அதாவது இவங்களை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறது மாதிரி இருந்த அந்த ராஜபக்ஷ குடும்பம்ங்கிறது வந்து அண்ணன் தம்பி பிள்ளை எல்லாருமே வந்து நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைங்கிறது வந்து அங்க வந்துச்சு. அவ்வளவு கொடுமைகள் பண்ணதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஒரு சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து உருவாக்கிட்டாங்க. அப்ப அவங்க போனதுக்கு பின்னாடி திரும்ப வந்து அவங்க அதாவது நியமன உறுப்பினரா பார்லிமெண்ட்ல இருந்தவர் ஒருத்தர் பிரதமரா வச்சு ஏதோ பண்ணி இப்போ ஒரு அரசியல் ஒரு தேர்தல் வந்து நடத்தினாங்க. அங்க ஏற்கனவே வந்து பல காலம் பொதுமக்களுக்காக சொல்லிட்டு வந்து போராடின ஒரு இயக்கம், கம்யூனிச சித்தாந்தத்தை அதனுடைய வழிகாட்டும் சித்தாந்தமா வைத்திருந்த ஜனதா விமுக்தி பெருமனா அப்படிங்கிற அந்த கட்சி வந்து அந்த இலங்கை மக்களினுடைய சுபிட்சத்திற்காக அங்கு சோசியலிசத்தை கொண்டு வர்றதுக்காக பல புரட்சிகள், ஆயுதம் தாங்கிய 2 பெரிய புரட்சியை வந்து நடத்தி புரட்சியில 80,000 பேருக்கு மேல வந்து கொலை செய்யப்பட்டாங்க. ஆக அப்படிப்பட்ட உயிர் தியாகம்லாம் வந்து பண்ணி அந்த மாதிரி இருந்த ஒரு இயக்கம், அந்த இயக்கம் வந்து இந்த பெரிய அரசியல் சூறாவளியில அது இந்த எதிர்ப்பு எல்லாத்தையுமே வேறொரு விதத்துல எங்கெங்கெல்லாம் வந்து அமைப்புகள் கட்ட முடியுமோ அது மாதிரி உழைக்கும் வர்க்க அமைப்புகள் கட்டுறது இப்படியெல்லாம் கட்டி மக்கள்கிட்ட அப்படியே பரவலா வந்து வேரூன்றி ஒரு வியக்கத்தக்க விதத்துல வந்து தேர்தல் முறையின் மூலமாகவே அங்க வந்து ஒரு மாறுபட்ட ஆட்சியை அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க.
அது இலங்கையினுடைய ஒரு இது. அதனால இலங்கையை பற்றி நமக்கு பெருசா அதை பற்றி ஒரு கவலைப்பட இது மாதிரி ஒரு இது இல்லை. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் அது ஒரு லைன்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு சரியான ஒரு வழிமுறையில இருந்துகிட்டு இருக்கு. அதுல ஏற்ற இறக்கங்கள் வரலாம். அதுல மிதவாதம் தீவிரவாதம் வரலாம். அப்ப மிதவாதம் தீவிரவாதம் வந்துச்சுன்னு சொன்னாக்க அங்க உரிய முறையில அங்க ஆளக்கூடிய கட்சியினுடைய உள்கட்சி ஜனநாயகமும் நாட்டின் ஜனநாயகமும் பராமரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாக்க இந்த விவாதங்களினுடைய அடிப்படையில ஒரு சரியான கருத்து எமர்ஜ் ஆகி அதன் மூலமா அதுக்கு ஒரு தீர்வு, பெரிய அளவுக்கு பாதிப்பில்லாத ஒரு அரசியல்ங்கிறது அங்க நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு இது இருக்கு.